கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். 11 மாசமும் நம்முடைய தேவன் பத்திரமா பாதுகாத்து டிசம்பர் மாசத்துக்குள்ள அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். டிசம்பர் மாசத்திலே 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக டிசம்பர் மாசத்திலே எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்பதை தியானித்து கொண்டிருக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். இந்த நாளிலும் இன்று கர்த்தராய் கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு காலைவேளையிலே ஆசீர்வாதமான செய்தி, பயப்படாதிருங்கள். இந்த கடைசி காலம் எத்தனையோ குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போதுதான் பயம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட சில நேரத்தில் அந்த பயங்கிறது உள்ள அடிக்கடி வரக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பயமானது வேதனை உள்ளது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் என்று எழுதப்பட்டிருக்கு. திரும்பவும் அடிமைத்தனத்திற்கு இன்று எத்தனையோ குடும்பம் சொல்ல முடியும். பயம், இந்த பயமானது ஒரு வேதனை உள்ளது. பிசாசுனுடைய ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா பயம். இதை என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால நான் சொல்ல முடியும். வியாபாரத்தில் இருக்கும்போது கடனில் கஷ்டப்பட்டிருக்கேன். நிந்தைகள், அவமானங்கள், பல பிரச்சனை எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கேன். லாஸ்ட் சொந்த ஊரே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னா ஒரு பயம். ஆனால் என்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டனோ, என்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் வசனத்தின் மூலியமா என் கூட பேச ஆரம்பித்தாரோ, சத்தியத்தை அறிந்து அதன் மூலியமாக என்னோட வாழ்க்கையில் எனக்கு என்னைக்கு விடுதலை கொடுத்தாரோ, பரிபூர்ணமாக தேவனோட ஆசீர்வாதங்களை எப்பொழுது நான் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தேனோ, நான் எந்த பகுதியிலிருந்து புறப்பட்டு போனேனோ அதே ஊருக்கு மறுபடியும் கொடுத்துட்டேன். பயப்படாதிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பயம் இருக்கா? அது பிள்ளைகளை குறித்தா இருக்கலாம், மகளை குறித்தா இருக்கலாம், கணவரை குறித்தா இருக்கலாம், அம்மா அப்பாவை குறித்தா இருக்கலாம், வேலை செய்கிற ஸ்தலம், இல்லை வியாபாரம், இல்லை கம்பெனி, இல்லை கடன் பிரச்சனை, இல்லை வாழ்க்கை பிரச்சனை, இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனை. சில குடும்பத்தில் பிள்ளை இல்லாமல் இருக்கும். ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பயந்துக்கிட்டே இருப்பாங்க. சில குடும்பத்தில் நைட்டான பயப்படுவாங்க, சில குடும்பத்தில் எப்போதுமே பயப்படுவாங்க, சில குடும்பத்தில் தனியாக இருந்தால் பயப்பட்டு இருப்பாங்க, சில குடும்பத்தில் இருளை கண்டா பயப்படுவாங்க, சில குடும்பத்தில் சொந்தக்காரங்களை பார்த்தா பயந்துருவாங்க, சில குடும்பத்தில் பக்கத்து வீட்டில் பார்த்தா பயந்துருவாங்க, சில வீட்டில் பார்த்தா தெரியாத யாரையா பார்த்தா பயந்துருவாங்க. இப்படி நம்ம நிறைய பாயிண்ட் சொல்ல முடியும். சில குடும்பத்தில் போலீஸ்காரனை கண்டா, கவர்மெண்ட் ஆஃபீஸரை கண்டா, இப்படி நம்ம நிறைய பாயிண்ட் சொல்லிட்டே போகலாம். ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு பயம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். கிறிஸ்துனுடைய பிறப்பு எல்லா குடும்பத்துக்குள்ளும் சமாதானம், எல்லா குடும்பத்திலும் சந்தோஷம், உலகம் முழுவதும் சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், விடுதலை, ரட்சிப்பு, மீட்பு, இது எல்லாமே கிறிஸ்துனுடைய பிறப்புல இருக்கு. கிறிஸ்துனுடைய பிறப்பை 2000 ஆண்டுகளாக நாம் இன்றும் கொண்டாடுகிறோம். நிறைய குடும்பத்திலே இந்த வருஷம் கூட புதுசா ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு போயிட்டு இருப்பாங்க, ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை நம்ம எந்த அளவுக்கு அறிந்து கொள்றோமோ, நம்ம வாழ்க்கையில முதல்ல பயம் அப்படின்னு ஒன்று இருக்காது.
இப்போ நம்ம இந்த காலை வேளையில எத்தனையோ குடும்பத்தில் வேற வேற நாட்டுக்குள்ளே இணைந்திருக்கிறீங்க. ஒரு வியாதி வந்துட்டா ஒரு சின்ன பயம் வந்துடுது. வேலை செய்கிற இடத்துல பெரிய ஆஃபீஸர் இல்லை மேல் அதிகாரி இப்படி நம்ம நிறைய சொல்லலாம். யாரையாவது பார்த்தா அடிக்கடி ஒரு பயம். இதெல்லாம் பின்னாடி என்னன்னா வேதனை. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். மனுஷனுக்கு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு கண்ணி இருக்கும், ஒரு ஆபத்து இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்கும். ஏன் மறுபடியும் மறுபடியும் அதையே பேசிட்டு இருக்கு அப்படின்னா, சில வீட்டில் சர்ச்சைக்கு போற பிள்ளைகள் தான் மாமியாரை பார்த்தோன்னே பயந்துருந்தாங்க. சில வீட்டில் மருமகளை பார்த்தா பயப்படுறாங்க. சில வீட்டில் பார்த்தா புருஷனை பார்த்தா பயப்படுறாங்க. சில வீட்டில் மனைவியை பார்த்தா பயப்படுறாங்க. பயம் பயம் பயம். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். இப்ப நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு காரியத்திலே 24 மணி நேரம் வாழ்க்கையில பயம் கிடக்கா, அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த பயத்தின் மூலியமாக ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி, ஒரு வேதனைப்படுத்துற ஆவி, ஒரு குழப்பத்தின் ஆவி வீடை ஃபுல்லா குழப்பி விட்டுரும். காரணம் என்ன? ஒரு பயம். ஒரு வீட்டுக்குள்ள பயம் வந்துட்டு அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள ஒரு தெளிவு இருக்காது. ஒரு குடும்பத்துல பயம் மட்டும் உள்ள வந்துட்டு அப்படின்னா அப்புறம் அவங்க எடுக்கிற ப்ரோக்ராம் ஃபுல்லாவே பயமாயிரும். ஒரு 2 வீலர் ஓட்டும் போதோ, ஒரு கார் ஓட்டும் போதோ, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, பயமா வந்துட்டு அப்படின்னாலே ஒரு வேதனை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. ஒரு ப்ரெஷர் சுகர் செக் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஒரு 40 வயசு 50 வயசு மேலே டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சி 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 பயந்துக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிற ஒரு வீட்டில் உள்ள பிரச்சனை சொல்லலை, ஏகப்பட்ட வீட்டில் உள்ள பிரச்சனை சொல்லிட்டு இருக்கேன். சில குடும்பத்தில் யார்கிட்டயோ போய் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த கடைசி காலத்தில் கள்ள ஊழியக்காரங்க நிறையவே இருக்கிறாங்க. தொட்டதுக்கெல்லாம் அப்படியே தீர்க்கம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒன்லி அற்புத அடையாளம் மட்டும்தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்திகிறிஸ்துவினுடைய ஆவி, கள்ள தீர்க்கதரிசியினுடைய ஆவி, கடைசி காலத்தில் ஜனங்களை வஞ்சிக்கிற ஆவி, இப்படிலாம் ஏகப்பட்டது இருக்குது. அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, உடனே இவங்க பயந்துக்கிட்டே இருப்பாங்க. என் வாழ்க்கையில் இப்படி நடந்துருமோ, இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோன்னு சொல்லி இப்படியே பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மனுஷன் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு முழங்கால் போட்டு, அப்பா அதிகால வேளையில் எனக்கு தேடுறதுக்கு கிருபை தந்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம்ப்பா. நைட் நேரத்தில் ஒரு நல்ல தூக்கம் தந்தீங்க, ஸ்தோத்திரம்ப்பா. 11 மாதமும் எங்களை பாதுகாத்து இந்த டிசம்பர் மாதம் கொண்டு வந்துட்டீங்க, ஸ்தோத்திரம்ப்பா. புதிய வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கு இந்த வருஷத்தில் எங்களோட வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன என்னென்ன பாவம் இருக்கோ எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. உங்கள் ரத்தத்தினால நீ கழுவி சுத்திக்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்லி காலை வேளை தூங்கி எந்திரிச்சு அழகாக இருக்கிற இடத்துல நீங்கள் தேவனோட பேசுனா பயமும் வராது, ஒன்றும் வராது. நம்ம மக்கள் என்ன செய்வாங்க? தூங்கி எந்திரிச்சோடனே செல்ஃபோனை பார்ப்பாங்க. செல்ஃபோன் உடனே என்ன சொல்லும்? நீ லேட்டாக எழுந்திரிச்சிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு 7 மணி அப்படின்னு சொல்லி காமிக்கும். அப்போவுமே உங்களுக்கு பயம் கொடுத்துரும். ஐயோ 7 மணி ஆகிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா கையில் பைபிள் எடுத்து வாசிக்க விட்ருவாங்க, ஜெபம் பண்ணுற விட்ருவாங்க. ஏன்னா 7 மணி ஆகிட்டல. அப்போ ஆரம்பிக்கிற பிரச்சனை தான். அப்புறம் ராத்திரி வரையும் ஒரே குழப்பம் இருக்கும். என்ன காரணம்? தூங்கி எழுந்திரிச்சோடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணலை, தேவனை தேடலை. கேட்டால் பிரதர் நாங்கள் அதில் தான் பிரதர் அலாரமே வச்சுருக்கோம் அப்படிம்பாங்க. அதில் யார் அலாரம் வைக்க சொன்னால்? அப்புறம் தூங்கி எழுந்துச்சி அலாரங்க பேரில் செல்ஃபோன் தானே முதல்ல தொடுறோம். அலாரங்கிறது வேறு. செல்ஃபோனில் அலாரம் வச்சதுனால தூங்கி எழுந்திரிச்சு முதல்ல செல்ஃபோன் கையில் இருக்கிறதுனால ஜெபம் பண்ணுறது மறந்து போயிருந்தாங்க. இப்போ நிறைய குடும்பத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, படுத்து தூங்கும்போது செல்ஃபோனை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒன்று வச்சுக்கிறாங்க. லாஸ்ட்டு நைட்டு 9 மணி தூங்குறாலும் 12 மணி ஆயிடுது. அப்புறம் பார்த்தா ப்ரெஷர் வந்துடுது. அப்புறம் பார்த்தா ஹார்ட் ப்ராப்ளத்தை போய் விட்டுருது, இல்லை கண்ணு கெட்டு போயிடுது. ஒரு நார்மலாக ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. காரணம் என்ன? கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போகிறாங்களோ அதெல்லாம் பிரச்சனைக்குள்ள தான் போய் முடியும். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் நிறைய அனுபவிச்சது வேறு சொல்லிட்டு இருக்கேன். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அந்த மகிமையே வேற.
அந்த அபிஷேகம் வேற, அந்த வல்லமை வேற, அந்த தைரியம் வேற. அக்னியா ஒரு மனுஷன் இருப்பான். ஒரு 10 நாள் தேவனை தேடாம இருந்து பார்க்கட்டுமே பார்ப்போம். கையில பைபிள் எடுத்து வாசிக்காம ஜெபம் பண்ணாம இஷ்டம் போல வாழட்டும். அவ்வளவும் தலை வெடிச்சிட மாதிரி பிரச்சனை வந்துடும். எத்தனை நாள்ல? 10 நாள்ல. இப்ப சில குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற பழக்கமே இல்லை, ஜெபிக்கிற பழக்கமே இல்லை, தேவனை தேடுற பழக்கமே இல்லை. அப்புறம் எனக்கு கெட்ட ஜோபனம் வருது. நான் வலு சர்ப்பத்தை பார்த்தேன், நான் விபச்சார ஆவியை பார்த்தேன், நான் வேசித்தன ஆவியை பார்த்தேன், ஒரு மாதிரியா பார்த்தேன். இதுக்கு பின்னாடி என்ன காரணம்? கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது பயம் வருது. இது ஆதியாகமத்துல நீங்க 3வது அதிகாரத்துல கண்டுபிடிக்க முடியும். கர்த்தரை விட்டு தள்ளி போய் சர்ப்பத்தினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பயம் வந்துச்சு. ஒரு மனுஷன் தேவனோடு நடக்கும்போது பயம் வராது. தேவனோடு வாழும்போது பயம் வராது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தீமையை விட்டு விலகி வாழும்போது பயம் வராது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல தீமையோடு எதிர்த்து நிற்கிறாங்க. தீமைன்னு தெரிஞ்சுட்டா விலகி போயிடணுமா? பயப்படாதிருங்கள். இந்த வருஷம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது முதல்ல நம்ம என்ன யோசிப்போம்? என் வாழ்க்கையில் பயம் இருக்கா இல்லையா? இன்னும் ஏதாவது ஒரு காரியத்தில் நான் பயப்படுறேன்னா? பிள்ளைகளை குறித்து பயம், புருஷனை குறித்து பயம், மனைவி குறித்து பயம். எனக்கு சில ஜெபக்குறிப்பு வரும். என் புருஷன் சந்தேகப்படுறாரு, என்னையால் நிம்மதியாக வாழ முடியல, ஒரே கண்ணீர். என்ன காரணம்? சந்தேகம். என் மனைவி அப்படி சொல்லிட்டு ஒரு பயத்தில் சந்தேகப்படுறது. இதெல்லாம் நிறைய வீட்டுக்குள்ள நான் நடக்கக்கூடிய காரியத்தை சொல்லிட்டு இருக்கேன். ஒரு குடும்பத்தில் 4 பேர் தான் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு காரியத்தில் பயம் வரும்போது அந்த வீட்டுக்குள்ள ஒரு வேதனையும் வந்துடுது. அதுக்கப்புறம் நிம்மதியான தூக்கம் இல்லை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லை. அப்புறம் பார்த்தா பிரச்சனை, குழப்பம், அப்புறம் குழம்பிடுவாங்க. ஆனாலும் தேவதூதர் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். இந்த 2025ல் இதே வார்த்தையை நம்ம வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கிடுவோமே, பயப்படாதிருங்கள். இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் பயப்படுறாங்க? முதல்ல பயப்படாதீங்க. நம்மளை மீட்டெடுக்க தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பயம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பயம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த மனுஷன் கண்டிப்பா சந்தோஷமா தான் இருப்பான். பயம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்காது. நீங்க அழகா கண்டுபிடிக்கலாம். எந்தெந்த வீட்டுக்குள்ளெல்லாம் பயப்படுறாங்களோ அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்காது. எனக்கு சில ஜெபக்குறிப்பு வரும். என் மனைவி தெரியாம நான் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டேன், இப்போ அவசரப்படுத்துறாங்க, எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. சில வீட்டில் மனைவிமாரு கணவர் தெரியாம யார்கிட்டயாவது நகையை கொடுத்துருப்பாங்க. 1 மாதம் ஆயிருக்கும், 2 மாதம் ஆயிருக்கும், 3 மாதம் ஆயிருக்கும், தந்துருக்க மாட்டாங்க. நகையை திருப்பி தந்துருக்க மாட்டாங்க. அந்த வீட்டில் பார்த்தா அந்த தாய்க்கு பார்த்தா ஒரே பயம் கொடுத்துரும். ஏன்னா கணவர் தெரியாமல் நகையை கலத்தி கொடுத்தாச்சு. கேட்டால் அம்மாவாக இருக்கும், இல்லை அக்காவாக இருக்கும், இல்லை தம்பியாக இருக்கும், இல்லை அண்ணனாக இருக்கும், இல்லை சொந்தக்காரங்களாக இருக்கும், இல்லைன்னா பக்கத்து வீடாக இருக்கும், ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்டாக இருக்கும். ஒரு 2 பவுன் இல்லை ஒரு 3 பவுனை தூக்கி கையில் கொடுத்துருவாங்க. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் கழித்து தராமல் இருக்கும்போது என் கணவர் எப்போ கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இதுவும் நிறைய வீட்டில் நடக்கும். சில வீட்டில் எங்கேயாவது தள்ளி இருப்பாங்க, தனியாக சில வீடு இருக்கும், அவங்க எப்போதுமே பயந்துகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நிறைய வீட்டில் நடக்கக்கூடிய காரியங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி முதல்ல பயப்படாதிருங்கள். இப்படிப்பட்ட சில காரியங்கள் எந்த வீட்டிலேயாவது இருக்கா? பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். எல்லாரும் சேர்த்து பார்ப்போம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம்.
அப்ப நம்ம இருதயத்துக்குள்ள என்ன இருக்கணும்? மிகுந்த சந்தோஷம் இருக்கணும். இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்போது, நம்ம இருதயத்துல இருக்கும்போது என்ன இருக்கணும்? மிகுந்த சந்தோஷம் இருக்கணும். அது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கா? செக் பண்ணி பாருங்கப்பா. வீட்டுல செல்போன் இல்லைன்னா செக் பண்ணி பாக்குறீங்களா? எத்தனையோ பொருளை காலைல தூங்கி எழுந்து செக் பண்ணி பாக்குறீங்களா? வண்டி எடுக்கும்போது பெட்ரோல் இருக்கா? ஏர் இருக்கா? சாவி இருக்கா? வெளியில போகும்போது பூட்டியாச்சா? எல்லாம் செக் பண்ணி பாக்குறீங்களா? உங்க கூட இயேசு இருக்கிறாரா? இயேசு உங்களுடைய வாழ்க்கையில 24 மணி நேரம் கூட இருக்கிறாரா? அந்த வாழ்க்கை எப்படின்னே இருக்கும் அப்படின்னா மிகுந்த சந்தோஷமா இருக்கும். கிறிஸ்துனுடைய பிறப்பு, இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய அந்த குவாலிட்டி வேற. அதே நேரத்துல என்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை ஒரு அதே மாதிரி ஒரு கேடுகட்ட காரியமே எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டான் அப்படின்னாலே அவனோட வாழ்க்கை முதல்ல கெட்டு போயிருது, ஆசீர்வாதம் காணாம போயிருது, சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது, புலம்பல், கண்ணீர், வாழ்க்கை வேதனை, அப்படியே நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இதெல்லாம் நான் மொத்தமா அனுபவிச்சிருக்கேன், அதனால சொல்றேன். ஏன்னா முதல்ல உங்களுக்கு அது புரியணும்ல. கடன்ல கஷ்டப்பட்டிருக்கேன், பயம் வந்திருக்கு, வேதனை வந்திருக்கு, விக்கிரத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன், நிந்தை, அவமானம், சொந்த தேசத்தை விட்டு வேற தேசத்துக்கு தூர அனுப்பிட்டார், அவ்வளவுதான். தலைமுறை சாபத்துல வாழ்ந்திருக்கேன், விக்கிரத்துல பாதிக்கப்பட்டிருக்கேன், மாந்திரியத்துல பாதிக்கப்பட்டிருக்கேன், பில்லி சுனியம், ஏவல்ல எல்லாத்துலயும் பாதிக்கப்பட்டு கையில பைபிள் எடுத்து வாசித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை கேட்டு என்னைய மன்னிச்சிருங்க, என்னைய மன்னிச்சிருங்க, என்னைய மன்னிச்சிருங்க, பாவியா என் மேல கிருபையா இருங்க. ஒரு மனுஷன் முதல்ல ரட்சிக்கப்பட்டா மட்டும்தான், இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்தா மட்டும்தான் மிகுந்த சந்தோஷம் இருக்கும். இயேசு கிறிஸ்து இதயத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பயம் இருக்காது. இப்ப நம்ம எல்லாருமே செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போது மிகுந்த சந்தோஷம் இருக்கும். இயேசு கிறிஸ்து இல்லாத வாழ்க்கையில பயம் தான் அதிகமா இருக்கும். இப்ப நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, என் இருதயத்துக்குள்ள மிகுந்த சந்தோஷம் இருக்கா? அது செக் பண்ணி பார்க்கணும். இல்ல அடிக்கடி நான் ஓயாம எதை எடுத்தாலும் பயப்படுறேன்னா, அது இன்னொரு பக்கம் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதிருங்கள். அப்ப இந்த காலவேளை செய்தி என்ன? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. கொரோனா தாண்டி மறுபடியும் நம்ம வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். பயப்படாதீங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பயம் இல்லாம இருக்கு அப்படின்னா மிகுந்த சந்தோஷம் இருக்கும். சில குடும்பத்துல எப்படிப்பட்ட பிரச்சனை அப்படின்னா, நைட் ஆனா கனவு தண்ணி அடிச்சிடுவாரு. அவங்க வீட்டுல பார்த்தா ஒரே புலம்பல், ஒரே பிரச்சனை. இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்குள்ள வரும்போது உங்க கணவர் ஆட்டோமேட்டிக்கா ரட்சிக்கப்பட்டுருவார். அதுக்கு நாங்க என்ன பிரதர் செய்யணும் அப்படின்னா, காலையில எந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம் முழங்கால நில்லுங்க. செல்போன் எங்கேயோ ஒரு ஓரமா தூக்கி வைங்க. இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி தேவனை தேடுங்க. தேவனை தேடினா மட்டும்தான், பரலோகத்திலிருந்து மட்டும்தான் ஆசீர்வாதம் வரும். எந்த ஒரு மனுஷனும் ஒரு 500 1000 தருவேன்னு சொல்லுவாங்க. அது உங்க வீட்டுல இல்ல உங்க கையில கிடைச்சாதான் உண்டு. ஆனா தேவன் அப்படி கிடையாது. ஒரு மனுஷனை நம்பாம, எனக்கு தேவன் போதும், என் குடும்பத்துக்கு இயேசு கிறிஸ்து போதும், என் வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்து போதும், என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து எனக்கு வேணும், அடம்பிடிச்சு கேளுங்க. நம்ம என்ன காசு பணமா கேட்கும்? இல்ல, என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வேணும். என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போது தான் அந்த மிகுந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னா, நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த நற்செய்தி என்ன? இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இப்ப நீங்க அப்படியே எப்படிதான் யோசிச்சு பார்க்கணும். என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரா? என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து பிறந்தாச்சு அப்படின்னா அந்த பயம் ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடும். மிகுந்த சந்தோஷம் என் இருதயத்துக்குள்ள வந்துடும். என் இருதயத்துக்குள்ள மிகுந்த சந்தோஷம் வந்துட்டு அப்படின்னா
என் வாழ்க்கையில டோட்டல் என் குடும்பம் எல்லாமே மாறிடும். எல்லாமே மாறிடும். டோட்டல் குடும்பமே மாறிடும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முதல்ல சொன்னேன், இன்னைக்குள்ள செய்தி ஆசீர்வாதமான செய்தி. இன்னைக்குள்ள செய்தி என்ன? காஸ்பல், நற்செய்தி, சுவிசேஷம். உங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும். உங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இருக்கணும். 24 மணி நேரம் வாழ்க்கையில 24 மணி நேரமும் இயேசு கிறிஸ்து இருக்கணும். அவங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷம் இருக்கும். இப்போ இந்த வருஷம் நம்ம டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் கொண்டாடும் போது நம்ம என்னதான் யோசித்து பார்க்கணும்? என் வாழ்க்கையில நீங்க இருக்கிறதுனால மட்டும்தானப்பா மிகுந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம், என்கிட்ட என்னப்பா குறை இருக்கு? நான் இன்னும் எதிரெல்லாம் மனம் திரும்பணும்? என் இதயத்துல வர்றதுக்கு, நீங்க வர்றதுக்கு என்கிட்ட இன்னும் என்னெல்லாம் தடை இருக்கு? அதெல்லாம் விலக்கிருங்கப்பா. என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. என் இதயத்துல நீங்க வாங்கப்பா. அப்ப இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்தாச்சு அப்படின்னாலே மிகுந்த சந்தோஷம். என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கணும். அதுதான் ரட்சிப்பு, அதுதான் மீட்பு. நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து நம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிறார். அந்த கிருபையை பெற்றுக்கொண்டால் நம்ம இருதயத்துக்குள்ள 24 மணி நேரமும் சந்தோஷம் இருக்கும். ஆனா பயமே இருக்காது. பலன் இருக்கும். நம்ம எந்த ஒரு காரியத்தை பயப்பட மாட்டோம். மனுஷனை பார்த்து பயப்பட மாட்டோம். ஒரு பெரிய ஒரு ஆபீசரை பார்த்தா பயம் இருக்காது. ஒரு கடன்காரனை கண்டா பயம் இருக்காது. உள்ளதை அப்படியே சொல்லிட்டு இருப்போம். இன்னைக்கு பணம் இல்லைண்ணே, ஒரு 2 நாள் பொறுங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தேவன் தந்துருவார், கொஞ்சம் பொறுங்கண்ணே, நான் தந்துருவோம்னே அப்படின்னு சொல்லி உண்மையா சொல்லிட்டு இருக்கோம். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில உண்மை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இயேசு கூட இருப்பாரு. எங்கெல்லாம் பொய் இருக்கோ, மனுஷனை கண்டு எங்கெல்லாம் பயந்து பொய் பேசுறாங்களோ அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா பொய் பேசும்போது பொய்யின் ஆவி உள்ள வந்துடும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் பொய் பேசக்கூடாது. உண்மையை மட்டுமே பேசணும். சில குடும்பத்திலே மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக சில பொய் பேசுவாங்க. அந்த பொய் பேசும்போது அது அவங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிரும். அதனாலதான் மிகுந்த சந்தோஷம் சில குடும்பத்துல இருக்க மாட்டேங்குது. பணம் சம்பாதிக்க பல பொய் பேசியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தா வீட்டுல பார்த்தா நிம்மதியே இல்லை. என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. உண்மையே இல்லை. ஒரு வேதனையான காரியம். இணைந்துக்கிற குடும்பங்கள் உண்மையா வாழ்ந்தா மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதம். நான் பைபிள் ஃபுல்லா வாசித்தது இல்லை. ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு உண்மையா வாழ்றானோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு உண்மையா வாழ்றதுக்கு அர்ப்பணிங்க. ஏன்னா சில குடும்பத்துல மிகுந்த சந்தோஷம் சொல்லி ஆசைப்பட்டுருதோம். ஆனா எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோம் சொல்லி கேட்டா சொல்ல முடியல. ஏன்னா காலைல தூங்கி எந்திரிச்சல ராத்திரி வரைய ஒரு பக்கம் பார்த்தா பயம், ஒரு பக்கம் பார்த்தா பொய், ஒரு பக்கம் பார்த்தா கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம நார்மலா டெய்லி அன்றாட வாழ்க்கையில நடக்கூடிய காரியத்தை நான் அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சின்ன பிரசங்கம் மாதிரி ஒரு 2 நிமிஷத்துல எனக்கு முடிக்க தெரியும். எத்தனை குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் பரலோகத்தை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. ஆனாலும் இந்த நாளிலும் கர்த்தருடைய பிள்ளை நற்செய்தி உண்டு. பயப்படாதீர்கள். மிகுந்த சந்தோஷம். அந்த மிகுந்த சந்தோஷம் வேணும்னா என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கணும். ஹல்லேலூயா. சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிகள் அன்புடைய பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து பிறக்கணும்ப்பா. அதுதான்ப்பா உண்மையான கிறிஸ்துமஸ். எங்க வாழ்க்கையில தலைமுறை சாபம், அக்கிரமம், பாவம், மீறுதல், வியாதி, பலவீனம், நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே அப்பா உண்மை அழைக்கிறோம்ப்பா. எங்களுக்காக தான்ப்பா காயப்பட்டீங்க, எங்களுக்காக தான்ப்பா நொறுக்கப்பட்டீங்க. எங்களுடைய எல்லா பலவீனத்தை, சாபத்தை எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தீங்கப்பா. எங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க
எங்களுக்கு இந்த பூமியில கிருபை தந்திருக்கிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. கிருபை பெருகட்டும்ப்பா. உம்முடைய இரக்கம் வேணும்ப்பா. உம்முடைய தயவு வேணும்ப்பா. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. பரிசுத்தலாம் நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாறு நிரப்புங்க. எங்க சிந்தனை கிறிஸ்துவோட இணைப்பட்டும். எங்க இதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசு ஆவியானவர் மட்டும்தான் வாசம் பண்ணுப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு தேவையில்லை, எந்த ஒரு கிரியை தொடக்கூடாது. வேலை அடைங்க. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ கிருபையின் வரலாம் நிரப்புங்க, ஞான வரலாம் நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்க ராஜா. அந்நிய பாஷை பேச ஒரு கிஃப்ட், அந்த கிஃப்ட் எங்களுக்கு வேணும்ப்பா. இருதய மனக்கண்கள் தரங்க, ஆவிக்குரிய கண்கள் தரங்க, ஆவிக்குரிய காதுகள் தரங்க. மகிமையின் ஆவியான மேல தங்கிருங்கப்பா. கிருபையின் ஆவினால் நிரப்புங்க, விண்ணப்பத்தின் ஆவினால் நிரப்புங்க, உற்சாகத்தின் ஆவினால் நிரப்புங்க, சத்துருவுல மேல அபிஷேகம் நிரப்புங்க. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலையடைவிட்டோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால முத்திரை விடவிட்டோம். இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலையடைங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை கொடுக்கட்டும். 100 மடங்கு ஆசீர்வாதம். கற்பதினியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்க. மாசம் இருக்காங்க, ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கு ஜெபிக்கிற எல்லா தடைகளும் நீக்குங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. வீடு கட்டுறாங்க, தடையில்லாமல் கட்டி முடிக்க கிருபை செய்யுங்க. புதுசாக வண்டி வாங்கணும், புதுசாக கார் வாங்கணும், எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியை தரப்புற கிருபைக்காக நன்றி. புதிய ஆண்டிலே சில புதிய ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு அப்பா தரப்புற கிருபைக்காக நன்றி. ஆயத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல பத்திரமா இருக்கணும். இருக்கிற பகுதிகளிலே கர்த்தருக்கு அப்பா மகிமை செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும். சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். அவங்க இருக்கிற இடத்துல தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இருக்கணும். கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியம் வேண்டாம்ப்பா. செல்ஃபோன்லேயோ தேவையில்லா ஃப்ரெண்ட்ஷிப்போ தேவையில்லாத நபரோ யார்ட்டையும் பழகக்கூடாதுப்பா. இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். அப்படிப்பட்ட கிருபை தாங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எத்தனையோ குடும்பத்தில் காலைவெளியில் வெளியில் புறப்படுறாங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைங்க. டிரைவிங் லைனில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க. காலைவெளியில் டீச்சர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க. ஐடி ஃபீல்டில் வாலிப பிள்ளைகள், வாலிபங்க சில குடும்பத்தில் வியாபாரத்துக்கு போகிறாங்க, கம்பெனிக்கு போகிறாங்க, விவசாயத்துக்கு போகிறாங்க. காலைவெளியில் பெட்ரோல் பல்களை பார்க்குறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸர், இன்னுமாக எத்தனையோ குடும்பத்தில் அப்போ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்காங்க, வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. எல்லாரையுமே உங்கள் பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் எத்தனை குறைகள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. படிக்கிற பிள்ளைகள் நம்முடைய பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகளுக்கு முன்னும் பின்னுமா தேவதுணி பாட்டுங்க, உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய கரம் பிள்ளைகளை கொடுக்கட்டும். எத்தனையோ இடத்துல அப்பா பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குப்பா, எக்ஸாம் எழுதுறாங்க, பிள்ளைகளை கறந்துட்டு ஆசிரிங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை கொடுக்கட்டும். இணைந்துகிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலை அடைங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. எல்லா ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளி அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் விசேஷமா சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. சகல காரியத்திலே கர்த்தர் கூட ராஜா. அந்த வருஷத்திலே அப்பா 11 மாசம் எங்களை பத்திரமா பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்திடும். எத்தனையோ குடும்பத்தில் இரவு நேரத்தில் செய்தி கேட்குறாங்க, அதிக அளவில் செய்தி கேட்குறாங்க. ஒவ்வொரு குடும்பமும் கிறிஸ்துவுக்குள் பலப்படணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கர்த்தருடைய ஆவியான் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளோட நீங்க பேசியிருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு நாமத்துக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமையெல்லாம் கர்த்தராகிய இயேசு ராஜா ஒருவருக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியக்காக ஜெபித்து வருங்கள். திருநெல்வேலி பகுதியிலே ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். பக்கத்தில் ஒரு இடவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள், ஜெபிங்க. கர்த்தருடைய ஆவியான உங்களோடு பேசினால் 9363064181 நம்பர் உண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். தொடர்பு கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இரவு நேரத்திலே டிசம்பர் மாதத்திலே நன்மை எப்படி செய்ய வேண்டும் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும், உங்களுடைய குடும்பத்தையும், உங்களுடைய ஊழியத்தையும், உங்களுடைய வம்சத்தையும், உங்களுடைய தலைமுறையும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.